நம்ம வந்து ஒரு கோதுமை மாவில் ஒரு போண்டா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதே கப்பில் அரை கப்பு கடல மாவு எடுத்துட்டுருக்கேன். அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லியும் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துருக்கேன், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு விழுதும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தளரவும் இல்லாமல் கையில் எடுத்து போடுற அளவு நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் தளர, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப நீர்க்கவும் இல்லாமல் கொஞ்சம் தளர இப்படி எடுத்து போடுறாப்புல, இப்படி எடுத்து உருட்டி போடுறாப்புல நம்ம மாவை பசைஞ்சு ரெடியாக வச்சுட்ருக்கோம். எண்ணெய் காஞ்சப்புறம் நம்ம போட்டு எடுக்கலாம். மாவை உருட்டி போட்டுட்டேன். அப்படியே ஷேப்பாலாம் உருட்டி போடணும்னு இல்லை, கொஞ்சம் எடுத்து அப்படியே கட்டி போடுங்க. இது ஒரு பக்கம் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெந்தப்புறம் 2-3 நிமிஷம் கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்தப்புறம் அப்புறம் மெதுவாக நம்ம திருப்பி விடலாம். இது வேகட்டும். நல்லா வெந்தப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ அப்பப்போ நல்லா நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வெந்தெடுத்து நம்ம இப்போ எடுத்துட்டு அடுத்த ஈடு போடலாம். எல்லா போண்டாவையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. ஸோ கோதுமை மாவு போண்டா ரெடி. மேலே கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கு பாருங்க. ஸோ நல்லா மேலே முறுமுறுப்பாக சாஃப்டான நல்ல சுவையான கோதுமை மாவு போண்டா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.